அருமையான செல்லும் அவர்கள் நம் மத்தியிலே உங்களுக்காக ஒரு சில வெகுமதிகளை தரும்படியாக வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துமஸும் கிறிஸ்துவின் பிறப்பின் போதும் நம் மத்தியிலே அவர் ஒரு டீமாக வருவேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மெய்யாகவே அப்போ இதை விட பெரிய லெவல்ல நம்ம எதிர்பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் இப்பொழுது அவர் நம் மத்தியிலே கர்த்தருடைய செய்தியை கொண்டு வருவார். நல்ல உச்சமக்காரங்களை தட்டி வரவேற்போமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் எல்லாருக்கும் தமிழ் தெரியல. இந்த நாளில் என்னுடைய இந்த இடங்களில் என்னை அழைப்பு கொடுத்த அருமையான திருப்பணி ஆட்சிக்கின்ற பிஷப் ரெவரண்ட் வேலூரின் பேராயர் அருமையான பால் அவன் ஐயாவுகளுக்கு இயேசுவின் நாமத்தினால எப்பத்தா ஜீசஸ் பிரேயர்ஸ் மூலமாய் அவருக்கு நான் ஒரு வெகுமதியை காசப்படுறேன். எல்லா காரணத்துக்கு நம்மத்திலே அருமையான கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வந்திருப்பதும் அருமையான நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வெகுமதியை கொடுக்க வந்திருக்கிறதான அருமையான செல்வம் அவர்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். கடைசியாக எல்லாரையும் வாழ்த்தலாம் நினைச்சோம். சரி, அவர் முந்திக்கிறபடினால அவர் சும்மா விட்டுட்டு நம்ம விட முடியாது. இப்பொழுது இந்த பொன்னாடையை அவருக்கு அனுப்பிப்பாங்க. நல்லா ஒரு சும்மா கையில் தட்டி பிறகு வாழ்த்துகிற ஆட்கள் பிறகு வாழ்த்தலாம். செய்தி முடி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நான் சிறிது நேரம் தான் மெசேஜ் கொடுக்க போறேன். ஏன்னா நிறைய நேரம் மெசேஜ் கொடுக்குறோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம். ஆனால் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துக்குள்ள முடித்து என நேரம் கடந்து என்னுடைய நேரங்கள் காலங்கள் கொஞ்சம் தாமதனால் இந்த காரியங்கள் சீக்கிரம் முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. 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 சத்தம் சொல்லுங்க. அல்லேலூயா. 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 ரகசியம் நடக்கும். அல்லேலூயா சொல்றதுக்கு பறக்க கூடாது. அல்லேலூயா சொன்னோம்னா விசுவாசம் வரும். அல்லேலூயா. எங்கேயாவது நீங்க ஜோம் பண்ண போனீங்களா பிசாசு எப்படி ஓட்டணும்னு சொல்லித்தாரு. நான் எனக்கு தெரிஞ்ச சொல்லித்தாரு. பேய், பயங்கரமான பேய், பொல்லாத ஆவி. நான் இயேசுவின் நாமத்தில் பயங்கரமான பேயெல்லாம் ஓட்டியிருக்கிறேன். சர்வத்தினுடைய பேய், அந்தரலோக சக்திகள், பல பிசாசுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அதை முறியடிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. சர்வத்தினுடைய பேய் பார்த்திருக்கிறீங்களா? யாராவது சர்வத்தினுடைய பேய் பார்த்துக்கிறீங்களா? பார்க்கல. சர்வத்தினுடைய பேய் அப்படின்னா அப்படியே பார்க்கணும்ல, திடீர்னு கீழே விழும், அப்படியே பாம்பு போலவே போகும். ஒரு பாம்பை எப்படி நம்ம சினிமா தியேட்டர்ல சில காட்சிகளை சில இடங்களில் நம்ம பார்க்கிறோமோ, அதே போலதான் அந்த பாம்பு என்ன பண்ணும்? கீழே விழும். விழுந்த உடனே என்ன ஆகும்னா அப்படியே நம்பும், நேரம் போவாது. இப்படி வளைஞ்சி போயிட்டு ஒரு குறிப்பிட்ட சில பேரை சொல்லக்கூடாது. அந்த இடத்துல போயிட்டு பார்த்துட்டு மறுபடியும் வீடு ஃபுல்லா சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்ல எங்க வரும்னா கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணோம்? நிற்கும். எல்லாம் கரெக்ட் தடுங்க. சர்வத்தினுடைய ஆவியை கிட்டத்தட்ட 2 முறை நான்
வியாபாரம் ஓடாது. அல்லேலூயா யார்கிட்ட இருக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா சொல்லாம, ஸ்தோத்திரமணி சொல்லாம, தேவனை மகிமைப்படுத்தாம, தேவனை ஆராதிக்காம, தேவனுடைய நாமம் உள்ளத்துல இல்லாம இருந்தீங்களா எந்த பிசாசும் உடனே எவ்வளவு பேர் பணக்காரா இருந்தாலும் சரி, இவனு வந்து ஜெபம் பண்ணாலும் சரி, ஊது வந்து விதித்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நல்ல மெசேஜ் கொடுத்தாலும் சரி, ஆனா அல்லேலூயா இல்லைன்னா நாம பிசாசு கூடாது. அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உண்மையாகவே நாம் அல்லேலூயா சொல்லும் போது தேவனுடைய மகிமையை காண்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் எனக்கு அழைப்பு கொடுத்த அருமையான ஐயாவுக்கும் மற்றும் வீரன் ஐயாவுக்கும் மற்ற பாஸ்டர்ஸ் அத்தனை பேருக்கும் விடிவெள்ளி நட்சத்திரம் தேவனுடைய ஆலயம் உண்மையாகவே சுதந்திர தினத்தன்று இன்னொரு புரோகிராம் இருந்தது, ஐயாவுக்கும் ஒரு புரோகிராம் இருந்ததுனால அந்த காலம் கடந்து போய் அந்த நாள் இன்றைக்கு வைத்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். அப்போது கர்த்தருடைய செய்திக்குள்ள கடந்து போவோம். எல்லாரும் முழுங்கால் படிக்க பார்க்கலாம். எல்லாம் முழுங்கால் படிக்க பார்க்கலாம். எல்லாரும் உங்களெல்லாம் பார்க்கும் போது தேவனுடைய பரிசுத்த ஆவி நிரம்பரம் மாறி இருக்குது. எத்தனையோ சர்ச்சைகளுக்கு போயிருக்கிறேன். நீங்க எல்லாம் ஆண்டுடைய கிருபை. அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை நடத்தி போலாம். அல்லேலூயா. எல்லாம் நீங்க சொல்லுங்க. தேவனுடைய செய்திக்காக ஒரு நிமிடம் எல்லாரும் மல்லிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க போலாம். நாளை கொடுத்த நன்றி, வேலை கொடுத்த நன்றி. அடியை மறைத்து சிறிது நேரம் பேசும். உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் படி பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலாக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலாக்கீர்கள். அல்லேலூயா. கடவுள் படைப்பில், அதாவது கடவுள் உருவாக்கின அவருடைய படைப்பில் ஆதாமும் ஏவாளும் முன்வைத்துதான் நம்ம பிரசவம் பண்ண முடியும். யாரா இருந்தாலும் சரி, ஆதாம் ஏவாளுடைய படைப்பில் பார்க்கும் போது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சுதந்திரத்தை கடவுள் கொடுத்தார். யார் கொடுத்தது? கடவுள் கொடுத்தார். கடவுள் என்பதற்கு கடந்து போய் உள்ளே வாசம் செய்கிறவர், நமக்குள்ளே வாசம் செய்கிறவர், நமக்குள்ளே இருக்கிறவர். அப்படிப்பட்ட ரட்சகர் ஆதாமும் ஏவாளுக்கும் உயிர் கொடுத்து, ஆத்மா கொடுத்து, ஆத்மாவும் கொடுத்தோம், சரீரத்தை கொடுத்தோம், சுதந்திரமா வாழும்படி. எப்படி வாழும்படி? சுதந்திரமா இருக்கும்படி, மகிழ்ச்சியா இருக்கும்படி, கட்டுப்பாடுகள் இல்லாதபடி ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். அப்படி இருக்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். குடும்பத்துல எல்லா அப்பாவும் என்ன பண்ணுவா? பிள்ளைங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறோம். என்ன கட்டளை? எங்காவது வியாபாரத்துக்கு போனா கூட சீக்கிரமா வந்துருங்க தம்பி, அங்கெல்லாம் போவாது, மோசமான இடம், என்ன பண்றோம்? எச்சரிக்கை கொடுக்கிறோம். அதே போலதான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். அந்த பழத்தை நீங்க
சாப்பிடாதீங்க. சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தார். ஆனாலும் ஆதம் ஏவாளுக்குள்ள ஒரு சுறுசுறுப்பு அதிகம். அந்த பெண்களுக்கு என்னது சுறுசுறுப்பு அதிகம். திடீர்னு பார்த்து விட்டுருவாங்க. ஆனா ஆண்கள் பண்ணுவாங்க, வார்த்தைகளை விட மாட்டாங்க, சீக்கிரம் விட மாட்டாங்க. நிறைய பேர், சில பேர் பெண்கள் பண்ணுவாங்க, அடிச்சு பிடிச்சு விட்டுருவாங்க. அது போல யோவான் என்ன பண்ணிட்டாங்கன்னா கடவுளுடைய வார்த்தை மீறி பாவம் செய்துட்டாங்க. பாவம் செய்யறதுனால ஏதேன் தோட்டம், அழகான தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டாங்க. அல்லேலூயா. அப்ப சுதந்திரம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அடிமை என்ன? நீங்க போய் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வேறு தன்னை சிந்தி நீங்க வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நம்முடைய கொடுத்துட்டாரு. இருந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. இப்படி கடந்து வரும்போது நம்முடைய வாழ்க்கையில படைப்பில ஆண்டவர் எத்தனை ஆண்டு காலமாய் காலம் கடந்து வந்தே கொண்டே இருந்தது. பாருங்க, நம்முடைய படைப்பில் பார்க்கும்போது மனிதர் அனைவருக்கும் சமமாக தான் படைத்தார். என்ன படைத்தாரு? எல்லாரும் சமமா இருக்கணும், எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லாரும் ஒரே சரீரம், ஒரே ரத்தம், ஒரே அவைகள். ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு ரத்தம் இருக்குதா? ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு கை கால் தந்தனை இருக்குதா? இல்ல ஒவ்வொரு மக்களுக்கு வித்தியாசமா இருக்குதா? இல்ல, கடவுள் படைப்பில் எல்லாருக்கும் சமமானது. நம்ம நல்ல கவனித்து பாருங்க. அப்படி சமமா இருக்கும்போது ஆண்டவர் அதுதான் நினைக்கிறாரு. ஆனா நம்முடைய சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டு முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுதந்திரம் வாங்கும் போது என்ன சொல்லி வாங்கினாங்க? எங்க இந்தியாவில் நாங்கெல்லாம் ஒரே இலக்கு மக்கள். நாங்க இந்தியாவில் எல்லாரும் ஒரே சமம். எங்க இந்தியாவில் ஒருவருக்கு ஒரு அன்பா இருப்போம். எங்க இந்திய நாட்டில் நாம் பிறந்தவர்கள் நாங்கள் இப்படிதான் நாங்கள் ஒற்றுமையா இருப்போம். இன்றுதான் அநேக தலைவர்கள் ரத்த சிந்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். சுதந்திரத்தை வாங்குவதற்காக ஒருவருடைய தலையை வெட்டி ஒரு தியாகமாய் அந்த தலையை 12 வருஷம் தொண்டு விட்டாராம் இங்கிலீஷ், அதாவது வெள்ளைக்காரர்கள். இது அடையாளம் யாராவது சொன்னீங்களா? உங்களையே நான் வெட்டுவோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் ஒருமித்து நம்ம சுதந்திரமா இருப்பதற்காக அவர்கள் பாடுபட்டு 78ஆம் ஆண்டு சுதந்திரத்தை காணபடி கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னும் சில மக்கள்கள், சில ஜனங்கள் திருந்தவே திருந்தாத காரணத்தில் தான் இன்னும் நிறைய பேர் அடிமை நிறுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய பேர் பலவிதமான சூழ்நிலை மத்தியில் அங்கதான் இருக்க வேண்டும், இங்கதான் இருக்க வேண்டும் சொல்லி பலவிதமான அடிமை நிறுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது போலதான் தன்னுடைய பிள்ளைங்க எகிப்துக்கு போனாங்க. எகிப்துக்கு போனபோது என்னாச்சுன்னா சுதந்திரமா இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல. ஆனா என்னாச்சு, ஒரு பார்வன் எழுப்பினான், அங்க அடிமை ஆகிட்டாங்க. ரொம்ப பாடுபட்டாங்க, அடிக்கப்பட்டாங்க, குத்தப்பட்டாங்க, அசிங்கப்பட்டாங்க. ஆனா அவங்க கடவுளை நோக்கி பார்த்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரே கடவுள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாம் சொல்லி போகலாம். இந்த உலகத்துல ஒரே கடவுள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவர் தான் நம்முடைய கடவுள். அல்லேலூயா. பிரியா பாருங்க, உண்மையாகவே தேவனுடைய கிருபையினால சொல்லுகிறேன், இயேசுவின் நாமம் எல்லாம் கருதுங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். சொல்லுங்க, இயேசுவின் நாமம் இனிதான
கணமாம் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் கர்த்தரை காலிக்கும் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் கர்த்தரை காலிக்கும் இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையில்ல நாமம் ஏன் கணமாம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது நம்முடைய பாவம் நீங்கும், நம் பயமும் நீங்கும், நம்முடைய எல்லா பிசாசு கிரியைகள் எல்லாமே நீக்கிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நாள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் கடலை யெகோவாயிரே, யெகோவா ஷாமாவே, யெகோவா ரகமாவே, யெகோவா தேவனே எங்களை காப்பாற்றும் என்று கேட்டார்கள். மோசே மூலம் ஒரு லீடர்ஷிப் கொடுத்து ஆண்டவர் மீட்டெடுத்துக் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. 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 அதே போல இந்த நாட்டில் கூட நமக்கு ஒரு தலைவர்களும் நல்ல புதிய தலைவர்களும் புதிய ஆட்களையும் கத்த நல்ல முதலமைச்சர், நல்ல எம்எல்ஏ, நல்ல தலைவர்கள், நல்ல போதகர்கள், நல்ல சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் எல்லாரும் கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாம் கிடையாது. வேதம் சொல்கிறது மனுஷகுமாரன் விடுதலாக்கினால், ஆகையால் மனுஷகுமாரன் விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலாக்கினார். அல்லேலூயா. மனுஷகுமாரன் யார்? அன்றைக்கு சொன்னார்கள் ஏசாயா தீர்க்க புத்தகத்தில், நமக்கு ஒரு குமாரன், அந்த குமாரன் தான் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் சொல்கிறார், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமக்கும் தேவாட்டுக்குட்டி. அல்லேலூயா. அவர் நடந்து போறாருமா, அவர் நடந்து போறாரு. அப்ப யோவான் சொல்றாரு, இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவன். இதுவரை யார் உலகத்தின் பாவத்தை சுமக்க முடியாது, எந்த ராஜா சுமக்க முடியாது, யாராலும் எந்த பாவத்தை கழுவ முடியாது. வேதப்பாரர்கள் கூட ஆசிரியர்கள் கூட அந்த போட்டு மூச்சை போட்டு நாட்பாலும் சரி, ஆனா பாவம் நீங்காது. ஆனா ஒரு பாவத்தை நீக்கிறா ஒரு கோயோ மாடோ ஆடோ பலியிடணும். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமக்கும் தேவாட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதிய புத்தகத்திலேயே சொல்லப்படும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி அது விரிவாக்கமா சொல்லணும் நமக்கு நேரம் கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதாம் முதற்கொண்டு நியாயப்பிரமாணம் முதற்கொண்டு தீர்க்கதரிசி முதற்கொண்டு ராஜ்யத்தை முதற்கொண்டு எல்லாமே சொல்றாங்க. அதை பற்றி சொல்லணும் நிறைய நாட்கள் நேரம் பத்தாது. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூலகத்துக்கு வந்தவுடனே முதல் அந்த முதல் நட்சு யாருக்கு அறிவிக்கப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. மேய்ப்பர்கள் நடுங்கி குளிர்ல அனல்ல பயங்கர சூழ்நிலை இருக்கிறது. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, நல்ல செய்தி. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் உங்களுக்காக தாழ்ந்தவர்களே அந்த குமாரன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த குமாரன் சுமந்தாரா? கரெக்டா ஞானஸ்தானம் எடுத்தாரு, முறைப்படி ஞானஸ்தானம் எடுத்தாரு, தாய் தகப்பனுக்கு வேலை செஞ்சார். இன்னைக்கு நம்ம செய்யணும் அப்பா அம்மாவுக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. வாலிப பருவத்தில் அம்மா நீனா சொல்றது, அப்பா நீனா சொல்றது, நீ தான் எனக்கு புத்திமதி சொல்றது. எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 5 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 10 வயசு ஆயிடுச்சு, நீ எனக்கு சொல்லணும் அவசியமே இல்ல. அப்பா பார்த்து நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சின்ன வயசுல இருக்கும் போது அப்பா அம்மாவுக்கு வேலை செஞ்சார். தச்சுடைய வேலையை. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன வேலை செஞ்சாரு? ஆட்சியுடைய வேலையை செய்தார், கீழ்ப்படிந்தார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து குமாரன் உலகத்தில் வந்து உடனே நான் தான் கடவுள், நான் தான் பெரியவர் என்று சொல்லல. அவர் பொறுமையாவே இருந்து எந்தெந்த ஸ்டேஜ்ல என்னென்ன காரியம் செய்யணுமோ அந்தந்த காரியங்களை செய்தார். அல்லேலூயா.
30 வயசான பிறகு என்னாச்சுன்னா அவர் ஞானஸ்நானம் பெற்ற உடனே சில காரியங்களுக்காக நடந்து போகிறார். கலிலேயா கடற்கரை ஓரத்தில் நபதிலி சபதிலி என்ற நாட்டுக்கு கடந்து போகிறார். அங்கதான் கலிலேயா கடற்கரையில மீன் பிடித்துக் கொண்டிருந்தாங்க புறச்சாதி மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள். ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு இயேசு கிறிஸ்து நற்செய்தி அறிவித்தார். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உனக்காக எனக்காக இயேசப்பா வந்தார். பணக்காரர்கள் வரல, பெரிய படிப்புக்காரர்கள் வரல. வேதம் சொல்லுகிற ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியக்காரர்களை தெரிந்து கொண்டார். நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்மள எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம தான் வைத்தியக்காரங்க. அல்லேலூயா. அந்த குமாரன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நல்ல மேய்ப்பன். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலாக்கினால் மெய்யாக நீங்கள் விடுதலாவீர்கள். எத்தனை பேர் விடுதலை கொடுத்தார் இயேசு கிறிஸ்து? இந்த 3 வருஷத்தில் அவர் உயிரோடு இருக்க, அவர் மரிக்கிற நேரத்தில் எத்தனை அற்புதம் செஞ்சிருக்கிறார். பிசாசை ஓட்டினார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், அப்புறம் வேதஸ்தர்களை சுகமாக்கினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். எந்த கடவுளாவது உயிரோடு இருக்கிற அதான் சத்தன உயிரோடு எழுப்பி இருக்கிறாங்களா? சொல்லுங்க. யாருமே இல்ல. யாராவது எந்த கடவுளாவது குஷ்டரோகி தொட்டு நீ குணமாயிடுவே இது யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல, யாராலும் சொல்ல முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து பேர் சொன்னா போதும், ஏய் எங்க கடவுள், எங்க ராஜா, அவர்தான் சுகமாக்கினாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் தெய்வம், அவர்தான் சுகமாக்கிறவர், அவர்தான் உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டவர். நம்ம எல்லாரும் சமாதானம் இருக்கும்படி உனக்காக எனக்காக உலகத்துக்கு வந்தார். எல்லா கணக்கனை கதவை முடியல. சில ராஜாக்கள் சொல்லுவாங்க, சில வேதத்துல சொல்லுவோம், நான் தான் அரசாட்சி, அரசாட்சி யாரும் வரக்கூடாது. பிலாத்து சொல்லுவோம், நான் தான் ஜட்ஜ்மென்ட் கொடுக்கிறவன், யாரும் வரக்கூடாது நினைப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து வந்து எல்லாத்தையும் மாத்தி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் குமாரன் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் போகும்போது, வேலைக்கு போகும்போது சரி, வீட்டுக்கு வரும்போது சரி, எங்க உட்காரும்போது சரி, எங்க படுத்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுங்க. அது அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. சிலுவை காட்சியை, சிலுவின் அடையாளத்தை நம்ம போட்டுட்டு தான் போனோம். வீட்டை விட்டு போகும்போது சிலுவின் அடையாளத்தை போடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிலுவையின் காட்சியை பார்த்துவிட்டு நாம் வீட்டை விட்டு போகும்போது கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர்தான் விடுதலை கொடுக்கிற நாயகன். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், உங்களுக்கு மகிமை கொடுப்பார், உங்களுக்கு பிரசன்னத்தை கொடுப்பார். உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உங்க பிள்ளைகள் படிக்கும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியக்காரர்களை தெரிந்து கொண்டார். நீங்க நல்லா படிக்கணும், நல்லா வாழணும், இன்னும் பெரிய ஆளா வரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே திருவசனத்தை ஆசீர்வதித்து மையப்படுத்துவார். எல்லாரும் எழுந்து உங்களுக்காக ஜெபிக்க போறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபத்திலே இருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை அருமையான என்னோடு கூட ஊழியத்தை செய்கின்ற அருமையான பிரியகுமார் ஐயா நடத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபம் நல்லா கண்ணும். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே,
Rishika Dubarana, Uma Karada Pushima Tampara, Ubu Rishika Rampalarabana, Ubu Rishima Kamparashana, Ubu Rishima Karadalava, Nima Rishima Tampa, Article Orientamaka, Article Rishima Tampa, Benny Vodaka, O Sumal Peratamari, Uba Lashava Karedila Ramba, Nima Rishika Dalarama Ruba Karasha, Umi Rishika Dalarama, Uba Karasha. ஆராதனை உமக்கே 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 அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவரே புறப்பட்டு வரட்டும் இயேசுவின் நாமத்தால உங்கள் நிஷ்டிகா பரிசுத்த ஆவியான ஊற்றப்படட்டும் ராஜா நீங்க ராஜா தலரம்ப சபா ஆவியான ஊற்றப்படுகிற நேரம் ஓபா நீபா ரபா கர்ரஷா அபிஷேகத்தின் நேரம் வல்லமை நேரம் உங்கள் நீபா கர்ரஷா கர்ரஷா ஓ அபிஷேகத்தின் வல்லமை பற்றி கொள்ளுங்க அபிஷேகத்தின் ஆவியான ரசி வருகிற நேரம் ஓபா நீபா கர்ரஷா வல்லமை புறப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மலையின் மேல் அபிஷேகத்தின் வல்லமை புறப்படுகிறது வல்லமை புறப்படுகிறது ஒவ்வொரு ஊற்றப்படுகிறது ஒவ்வொரு வேத ஆண்டவரே பலவீனங்களை எல்லாம் அவர் பலப்படுத்துகிறார் விசுவாசின் கட்டுகளை உள்ள எச்சரிக்கிறார் நீமா கர்ரபல ரிஷிவா உமா ரிஷிவா சாம்பாரா தந்தாலா வேதியில் இருக்கிறதுக்கு இப்போ சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும் ராஜா லீபா ரிஷிவா தங்கரக ஆவியானவரை யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளவில்லையோ இப்பொழுது அபிஷேகத்தின் ஆவி உமா ரிஷிகா வானம் திறந்திருக்கிறதை நான் காண்கிறேன் லீமா ரகதல்ல ரபா ஷபா வானம் திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் அபிஷேகத்தின் வல்லமை இங்கே ஊற்றப்படுகிறது உமா ரிஷிகா தல்ல ரபு ஷிவா லீகா தரரதல உப ரிஷிமா அசைவாடி கொண்டிருக்கிறார் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே இப்போது சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே பலவீனங்கள் எல்லாம் ஓடட்டும் உம்முடைய நிச்சயமா ஆண்டவரே நாமத்தால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே அப்பா உம் நாமத்தால் கேட்கிற ஒவ்வொருக்கும் நீர் ஆண்டவர் நன்மை தந்தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா லீபா ரிஷிமா தம்பலாக ரிஷிகா லீமா ரதந்துல ரூபா கரஷபாலா